அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று காந்தங்களை பற்றி சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கிறேன். காந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தொழில்நுட்பத்தோடு பலவிதமான மின் சாதன இயந்திரங்களில் காணப்படுகின்ற ஒரு விசேடமான அம்சம். இந்த காந்தங்கள் பிரதானமாக 2 வகைகள். ஒன்று நிலையான காந்தங்கள், மற்றது நிலையற்ற காந்தங்கள். நிலையற்ற காந்தம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மின் ஓடுகின்ற வேளையில் மாத்திரம் ஒரு மில்லிரும்பு தகடு காந்தமாக மாறும். மின்னோட்டத்தை நிறுத்தினால் அது காந்த இயல்பை இழந்துவிடும். உதாரணமாக மின் விசிறி, மின் மோட்டர் இப்படியான சாதனங்களில் இந்த நிலையான காந்தம், மின்காந்தம் போன்றவை காணப்படுகின்றன. மற்றது மின்காந்த பாரந்தூக்கி என்று சொல்கிறோம், கிரேன். இந்த மின்காந்த பாரந்தூக்கி கூட இரும்பு பொருட்களை தூக்குவதற்கோ அகற்றுவதற்கோ, சுத்தம் செய்யும் போது கூட இரும்பு பொருட்களை வேறாக்கி எடுப்பதற்கு இந்த காந்தம் பயன்படுகிறது. அப்போ இந்த காந்தத்தை பொறுத்தவரையில் நிலையான காந்தங்களுக்கு பல வடிவங்களில் காணப்படுகிறது. 2 முனைகளும் உருண்டையாக, சிறு உருண்டைகளாக இருக்கும். அதுக்கு பெயர் குண்டு முனை காந்தம் என்று சொல்வது. அதுபோல் சட்ட வடிவில் சட்டமாக நீளமகலம் உயரத்தோடு, குறிப்பிட்ட உயரத்தோடு காணப்படுவது சட்ட காந்தம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று இருக்கிறது யூ வடிவ காந்தம், யூ வடிவத்திலே காணப்படும். இன்னொன்று யூ வடிவ காந்தம் போலத்தான் அந்த மேல் பகுதிகள் சற்று ஒடுங்கி காணப்படும். அது குதிரையின் லாடம் போன்ற காணப்படுவதால் அது பரியிலாட காந்தம் என்றும் சொல்லப்படும். இதை விட உருளை காந்தம், உருளை வடிவத்திலும் காந்தங்கள் இருக்கிறது. 2 முனைகள் வட்டமாக இருக்கும், மேற்பரப்பு வளைவரப்பாக இருக்கும், உருளை போன்ற உருவத்தில். இது உருளை வடிவ காந்தம் என்று சொல்லப்படும். காந்தங்கள் பொதுவாக இரும்பு, மெல்லிரும்பு பொருட்களை கவரக்கூடியதாக இருக்கிறது. சுயமாக ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டால் அதன் முனைவுகள், ஒரு முனைவு வடக்கு நோக்கி இருக்கும், அந்த முனைவு வடமுனைவு என்று சொல்லப்படுகிறது. தெற்கு நோக்கி இருக்கின்ற முனைவு தென்முனைவு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த காந்தம் திசையறி கருவியில் பயன்படுகிறது. திசையறி கருவிகள் பொதுவாக பெரிய கடலில் பயணம் செய்பவர்களுக்கு நடுக்கடலில் போகும்போது சில நேரங்களில் திசைகளை அறிந்து கொள்ள முடியாது. நாம் பொதுவாக சூரியனை வைத்து கொண்டு தான் கிழக்கு திசையை இனங்காண்போம், அதை வைத்து கொண்டு ஏனைய திசைகளையும் இனங்காண்போம். ஆனால் சூரியனை பார்க்க முடியாத காலங்களில் சில நாடுகளில் அல்லது இரவு பொழுதுகளில் திசைகளை அறிவதற்கு உடுக்கள், நட்சத்திரங்களும் பயன்படும். ஆனால் காட்டுக்குள் செல்பவர்களும் சில விளையாடந்த காட்டு பகுதிகள் வழி தவறி செல்லும் பொழுது திசைகள் அறிந்து திசையறி கருவிகளை பயன்படுத்தித்தான் தாம் சரியான இடத்துக்கு திரும்பவும் மீள வர முடியும். எனவே கடல் பயணங்களிலும் வானத்தில் விமானங்கள் பயணம் செய்யும் போதும் திசையறி கருவிகள் தேவைப்படும். இப்படி பல தேவைகளுக்கும் இந்த காந்தம் பயன்படுகிறது, மின்காந்தம். அதுபோல் தற்காலிக காந்தங்களும் பல தேவைக்கு பயன்படுகிறது. இந்த காந்தம் என்பதும் ஒரு உலோகம்தான், ஒரு விதமான விசேட இயல்புகளை கொண்ட ஒரு உலோகமாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே காந்தங்களின் பயன்பாடுகள் ஏராளம். நாம் சாதாரணமாக ஒரு சிறு பிளேட் துண்டு மெல்லிரும்பு, அதை ஒரு காந்தத்தின் ஒரு முனைவை வச்சு ஒரே திசையில் பல தடவைகள் அழுத்தி இழுக்கும் போது அந்த பிளேட் துண்டு ஒரு காந்த இயல்பை பெறுகிறது. காந்தமாக்குவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. அது ஒற்றை வருடல் முறை, இரட்டை வருடல் முறை என்று பல முறைகள் இருக்கிறது. அப்படி வைக்கும் பொழுது அது காந்தமாக மாறும். பின்பு அந்த பிளேட் துண்டை நாம் ஒரு நூலிலே கட்டி தொங்க விட்டால் அது வடக்கு தெற்காக நிற்கும். வடக்கு நோக்கிய முனைவு வடமுனைவு, நோர்த் போல் என்று சொல்லப்படுகிறது. தெற்கு நோக்கிய முனைவு தென்முனைவு, சவுத் போல் என்று சொல்லப்படுகிறது. இதை வைத்து கொண்டு தான் பூமிக்கும் இந்த வட துருவம், தென் துருவம் போன்ற திசைகள் கணிக்கப்படுகிறது. புவிக்கோள உருண்டையில் கூட அந்த திசைகள் வைத்துத்தான் நாடுகளோட அமைவிடத்தை இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இந்த காந்தத்துக்கென்று பல இயல்புகள் இருக்கிறது. காந்தத்தை எறிந்தால், நிலத்தில் பல தடவை எறிந்தால் அல்லது நெருப்பில் போட்டு சூடாக்கினால், எரிக்கும்போது அதனுடைய அந்த காந்த இயல்பு இழக்கப்படுகிறது வெப்பத்தினால். எனவே இந்த காந்தங்களை ஆய்வுக்கூடங்களில், பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் கூட விசேடமான முறையில்தான் அடுக்கி பாதுகாத்து வைக்கப்படும். முனைவுகள், வட முனைவுகள் என்றால் அதோடு மற்ற இன்னொரு காந்தத்தின் முனைவு இருந்தால் அவற்றுக்குள் தள்ளுகை இப்படியான விசைகள் தொழிற்படும். எனவே அதற்கேற்றபடிதான் காந்தங்கள் பெட்டிகளுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்படும்.
இதுதான் காந்தங்களை பற்றி இன்று எனது நினைவில் வந்த சில விடயங்களை கூறியிருக்கிறேன். உண்மையில் காந்த வடிவங்களை நேரே பார்க்க வேண்டும். அதற்கான படங்கள் நான் எடுத்து காட்டுவதற்கு நினைத்திருக்கிறேன். அது எல்லோருக்கும் அநேகமாக தெரியும். என்ற பாட நூல்களில் பாட புத்தகங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு 8ஆம் வகுப்பு அப்படி அந்த காலகட்டத்துக்குள்ளேயும் என் ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு வகுப்பிலும் இந்த காந்தங்கள் பற்றிய கற்பித்தல் இருக்கிறது. எனவே இது ஒரு எளிமையான விடயம்தான், பெரிய சிக்கலான விடயம் அல்ல. நன்றி, வணக்கம்.